ரீபூட் ஆப்ஷன், ஹார்ட் ரீசெட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வந்து ஃபோன் ஆன் பண்ண போகிறீங்க, ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அது ரீபூட் ஆப்ஷனில் வந்துடுது, இல்லை வந்து ஹார்ட் ரீசெட் ஆப்ஷனில் வந்துடுது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து இந்த ஃபால்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ரெட்மி ஃபோனு, ஷாமி ஃபோனு, போக்கோ ஃபோன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ராப்ளம் இதுதான் அதிகமாக வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னது, எதுக்காக இந்த ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ அங்கே சிம்பிள் லேட் பண்ண நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து 2 ரீசன்ஸ்க்காக வரும். ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வரும், இன்னொரு ரீசன் வந்து ஹார்ட்வேர் வரும். சாஃப்ட்வேர் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, ஹார்ட்வேர் நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் கைஸ். இப்போ சாஃப்ட்வேர் ரீசன் வந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே டோட்டலாகவே காலி, எதுவுமே பண்ண முடியாது, எந்த பேக்கப்பும் நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஸோ ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னாக்கா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா பேக்கப்ஸ் அப்படியே சேஃபாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு ஃபோனில் வராது, எந்த பேக்கப்பும் உங்களுக்கு வந்து டிலேட் ஆகாது. ஆனால் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னாக்கா கண்டிப்பாக இந்த வந்து உங்களுக்கு வந்து டிலேட் ஆகாத செய்ய எதுவும் பண்ணவே முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹார்ட்வேர் ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஹார்ட்வேர் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணாக்கா இந்த வேலையிலேருந்து நம்ம கடையில் தான் போய் பார்க்கணும். உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனாக்கா கடையில் போய் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வால்யூம் பட்டன், வால்யூம் மிஸ்டேக் இருக்கவங்க வால்யூம் மிஸ்டேக் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஹார்ட்வேரில் வரும். ஹார்ட்வேர்னாக்கா உங்களுக்கு வந்து வால்யூம் மிஸ்டேக் சொல்லி ஃபோன்லேயே தனியாக இருக்கும். வால்யூம் நீங்கள் அப் டவுன் பண்ணுறீங்களா, அந்த வால்யூம் பட்டன் தான். அந்த வால்யூம் பட்டனில் அப்போ இல்லை டவுன் எந்த பிரச்சனை அதில் வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகும். இப்போ வால்யூம் பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங்லேயே இருக்கிற போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது வந்து ஹார்ட்வேர், இது சாஃப்ட்வேர் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு சாஃப்ட்வேர் போடாலும் வேலைக்கு ஆகாது, ஹார்ட் ரீசெட் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த வால்யூம் பட்டன் பிரச்சனை வந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன் அப்பு தான் அதிகமாக வந்து ப்ராப்ளம் வருது, அப்போல்லாம் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நீங்கள் அப்போ வால்யூம் பட்டன் மாற்றினாலே போதும், உங்கள் ஃபோன் சால்வ் ஆகிடும், உங்கள் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். உங்கள் கடையில் நீங்கள் போய் கொடுக்குறீங்க, கடையில் கொடுக்கும்போது அவங்க வந்து ஹார்ட்வேர் ப்ராப்ளம் அவ்வளோ 1000 1500 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வால்யூம் மிஸ்டேக் ஒன்லி 150 சம்திங் வரும். அந்த 150யும் ப்ளஸ் அவங்க சர்வீஸ் 200 வச்சுருப்பாங்க. ஸோ 350லேருந்து 400க்குள்ளே உங்கள் ஃபோன் ரெடி ஆகிடும். ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னாக்கா அது உங்கள் ஃபோன் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் ரேட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பெரிய மாடல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா வராது. ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி அப்ராக்ஸாக 500க்குள்ளே, அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. ஸோ ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னாக்கா இந்த வால்யூம் ஷீட் நீங்கள் மாற்றினாக்கா ஃபோன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னா நம்ம என்ன பண்ணுறது, இப்போ வந்து நம்ம இது கடையிலே போய் பண்ணுறதா இல்லை வந்து நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாமா சொல்லி உங்கள் மைண்டு கொஸ்டின் இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வந்துருந்தாக்கா உங்கள் ஃபோனில் இருக்கிற இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியுதுனாக்கா நீங்கள் வீட்லேயே பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. உங்கள் ஃபோனில் இருக்கிற இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னாக்கா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரீபூட் ஆப்ஷன் வரும். இப்போ என் கையில் ஃபோன் இல்லை, நான் உங்களுக்கு அப்படியே பேசிக்காகவே சொல்கிறேன், இந்த ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ரீபூட் ஆப்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ரீபூட் ஆப்ஷன் காட்டும், இப்போ கீழே வந்து வைப் டேட்டா காட்டும். ஸோ ரெண்டாவது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வைப் டேட்டா ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த வைப் டேட்டா ஆப்ஷனை வந்து வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே உள்ள பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அது வைப் டேட்டாக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் ஓகே கொடுக்குறனாக்கா நீங்கள் வந்து பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாக்கா வைப் டேட்டாவில் கிளிக் ஆகிட்டு ஆல் ஃபுல்லாகவே டேட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு டிலீட் ஆகிடும். ஸோ டிலீட் ஆனதுக்கப்புறம் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரீசெட் ஆகிட்டு ஃபோன்ஸ் ஃபுல்லாகவே டேட்டா வைப்பிங் ஆகிட்டு எல்லாமே ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொசிஷனில் வந்துடும். அந்த மாதிரி பொசிஷனில் வந்ததுக்கப்புறமா உங்களை வந்து செட்டப் பண்ண சொல்லுவோம் ஃபோனை. ஸோ செட்டப் பண்ணும்போது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ், கண்ட்ரி எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெட்ஒர்க் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து வைஃபை எதனா உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வைஃபைலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஒன்று பாஸ்வேர்ட் போட சொல்லும், இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல மறந்துட்டீங்கன்னாக்கா கூகுள் ஐடி போட சொல்லும். ஸோ கூகுள் ஐடி கிளிக் பண்ணாலும் உங்கள் ஃபோன் செலக்ட் ஓகே ஆகிட்டு உள்ளே போகும், இல்லை நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டாலும் உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே அப்படியே போயிடும். அதே மாதிரி ஃபோன் செட்டப் ஆகிட்டு ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். ஸோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வந்ததுனாக்கா உங்கள் ஃபோனில் இருக்க பேக்கப்ஸ் எல்லாமே போய்டும், எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கூகுள் ஐடியில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா எல்லாமே ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் கூகுள் ஐடி லாகின் பண்ணாலே போதும். இல்லை ஃபோனில் ஏதாவது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னாக்கா கண்டிப்பாக ஃபோனில் இருக்கிற ஒரு பேக்கப் கூட போகாது, ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்கும், எதுவுமே எந்த ஒரு பேக்கப்பும் உங்களுக்கு போகவே போகாது.
ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லுவோம். வேறு எதனா மைண்டில் உங்கள் கொஸ்டின் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நான் கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தமிழ் டைப் பண்ணாமல் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. தமிழ்லேயே இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் நான் எனக்கு படிக்க தெரியாது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண அனுப்பிட்டீங்கன்னாக்கா நான் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை கொடுப்பேங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரையும்